கடந்த 30 வருட காலப்பகுதியில் நமக்கு இடப்பெயர்வு என்பது மிகவும் ஒரு சாதாரணமாகத்தான் அமைந்திருந்தது. ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து இப்போ ஏதாவது வீடுகள் கட்டியோ ஏதாவது தொழில்களை முன்கூடி செய்யவோ எங்களுக்கு ஒரு ஆபத்தான நிலை இருந்தது. என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எப்போ இடப்பெயர்வு வரும், எப்போ நாங்கள் இடம்பெறுவோம் என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அதால் வந்து நாங்கள் எங்களோட தொழில்களையோ கல்விகளையோ நம்பி செய்யாத ஒரு நிலை எங்களோட மாவட்டங்களில் காணப்பட்டது. இறுதியில் கூட எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தரக்கூடிய இடப்பெயர்வுகள் கூட இடம்பெற்றது. இந்த இடப்பெயர்வுகளில் எங்களோட வீடுகளை விட்டு, காணிகளை விட்டு, சொந்த இடங்களை விட்டு நாங்கள் இன்னொரு இடங்களில் போய் இருக்க எங்களுக்கு சரியான முறையில் ஒரு தொழிலை செய்யவோ இல்லாத கல்வியை கற்கவோ ஏதாவது அபிவிருத்தி வேலைகளை செய்யவோ முடியாத நிலையில் இருந்தது. ஏன்னு சொன்னால், நாங்கள் அந்த காலகட்ட பகுதியில் இப்போ நாங்கள் வெளியில் செல்ல கூட ஒரு ஆபத்தான நிலை இருந்தது. எப்போ எங்களுக்கு செல் பயன்கள் இருந்தது, நாங்கள் வெளியில் போக இயலாது, உழைக்க இயலாது. என்னுடைய அப்பா கூட கடந்த இந்த யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டவரால் அப்போ வந்து எங்களோட குடும்பத்துக்காக நாங்கள் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதில் வந்து நாங்கள் உழைக்கிறோன்னு சொன்னாலும் வெளியில் போக எங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. எங்களுக்கு வெளியில் போயிடாத பிரச்சனை. இதில் இருந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் மீண்டு வந்து இந்த யுத்த காலத்திலேருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கணும்னு சொல்லி வெளியில் வந்தாலும் கூட நாங்கள் அந்த வேலையில் எங்களுக்கு தேவையான அந்த சாமான்களை வேண்டிய நிலைமை இருந்தது. காசு இருந்தாலும் கூட அந்த சாமானை பெற்றுக்கொள்ள நிலை இருந்தது. என்னன்னு சொன்னால், காசு இருக்குது, சாமான் இல்லை. யுத்தம் காரணமாக எங்களோட அப்பா கூட பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போ அந்த நேரங்களில் கூட நிச்சயமாக ஏதாவது வேலைக்கு போய் உழைக்க வேண்டிய கட்டாயப்பாடு எங்களுக்கு இருந்தது. ஆனாலும் வெளியில் செல்ல முடியாத ஒரு பயம். இந்த வழியில் எங்களோட மாமான்ற ஒரு சின்ன பிள்ளையோரால் சின்ன ஒரு வயசு வரும், அவள் சரியான அவளுக்கு தேவையான அந்த மாப்பட்டியல் பண்ணுறதுல சரியான கஷ்டப்பட்டுச்சு. நம்ம அப்போ அவையில் ஒரு ஆட்டோ ஒன்று வச்சுருந்தது. அந்த ஆட்டோவை கொடுத்து ஒரு மாப்பட்டி வேண்டக்கூடிய அந்த நிலை அந்த டைமில் காணப்பட்டது. ஆனால் அந்த டைமில் வந்து எந்த நிறுவனமோ எந்த இதுவுமோ எங்களுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யலை. இருந்தாலும் கூட அந்த கஷ்டங்களை சமாளித்து சாப்பிடாமல் எவ்வளோ தப்பி வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நிலையில் நான் இந்த யுத்தம் வந்து இன்னும் ஒரு 2-3 மாதம் நீடிச்சிருக்குமென்னு சொன்னால், நான் இந்த நிலையில் இந்த இடத்துல வந்து கதைக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை. கடந்த யுத்த காலத்தில் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தற்போது நமக்கு ஒரு சாதாரண நிலையை கொண்டு வந்திருக்கிறது. இதன் மூலமாக எங்களுக்கு இந்த யுத்தத்தை பற்றி கதை வேணும். நாங்கள் வந்து இந்த நாட்டில் ஒற்றுமையாக எல்லோரும் எங்களோட நாட்டை முன்னேற்ற வழியில் அபிவிருத்தியான எங்களோட மாவட்டங்களையோ எங்களோட மாகாணங்களையோ அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியில் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். யாரை வந்து முந்தி நாங்கள் எங்களோட ஊரில் இருந்து கொழும்பு தெற்குக்கு வாரன்னு சொன்னாலே பெரிய அச்சப்பாது. வாரன்னு சொன்னால் இடத்துல செக் பண்ணி தான் இங்கே வரணும், 10 இடத்துல செக் பண்ணி தான் இங்கே வரணும். என்னென்னு சொன்னால் பாதுகாப்பு பிரச்சனை, எங்கள் இடத்துலையும் பிரச்சனை நடக்குது, இங்கே நடக்குது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ ஒரு சாதாரண நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் மூலமாக நாங்கள் எங்களோட நாட்டை அபிவிருத்தி செய்யலாம், எங்களோட மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யலாம். இதன் மூலம் எங்களுடைய இளைஞருக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் கண்டறிஞ்சு அவைகளுக்கு தேவையான பிரச்சனைகளை கேட்டு கொடுத்து அதன் மூலம் இந்த இளைஞருடைய சக்தியால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டுடலாம். இது நிச்சயம் உங்களால் முடியும். இந்த இலங்கை திருநாட்டை ஒரு நல்ல ஒரு அழகிய நாடாக இந்த இளைஞர்கள் கொண்டு வருவார்கள் இந்த அபிவிருத்தியின் மூலமாக.